கோர்ட் வளாகம்ல தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஊடகங்களும், இந்திய நாட்டில் இருக்கிற அத்தனை ஊடகங்களையும் வந்து ஒரு டெப்யூட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸு இன்சைட் த கோர்ட்டு ஆன் டியூட்டியில் வந்து அரெஸ்டட் அண்டு ஹி ட்ரைட் டு எஸ்கேப் அண்ட் அதன் பிறகு வந்து அவர் வேற ஒரு வண்டியில் அழைத்து செல்லப்பட்டு சப்ஜெயிலில் வந்து ரிமாண்ட் பண்ணப்பட்டார். உயர்நீதிமன்றம் வந்து கன்சிடர் பண்ணி அவங்களுடைய ரெக்வஸ்ட்டை கன்சிடர் பண்ணி அடுத்த நாள் வந்து ரிலீஸ் பண்ணது. இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய தகவல். அடுத்தடுத்து வர்ற ஆமாம், ஒரு முன்னுதாரணமாக இந்த வழக்கு அமைஞ்சிருக்கிறதுனால தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை டெப்யூட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸும் வந்து இந்த சட்டத்தை வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டம், இந்த தீண்டாமை தடுப்பு சட்டங்கள் சம்பந்தமான புத்தகத்தை எடுத்து நல்லா படித்து பார்க்கணும். சட்டத்தில் வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து செக்ஷன் 4 கடமைகளை புறக்கணிப்பதற்கான தண்டனை அப்படிங்கிறதுல வந்து 6 மாதம் முதல் 1 வருடம் வரை தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு இருக்குது. தண்டனை இல்லாமல் வந்து ஒரு ப்ரைவேட்டாக ஒரு வெஞ்சன்ஸ் வச்சுட்டு ஒரு நீதிபதி டெப்யூட்டி சூப்பரண்ட் மேலே நேரடியாக வந்து நடவடிக்கை எடுக்க முடியாது. இதெல்லாம் வந்து இந்த புத்தகத்தில் தெளிவாக வந்து